ஆக்சுவலாக சண்டே எபிசோட்ல பெருசாக கண்டென்ட் இருக்காது. விஜய் சேதுபதி எந்த கேள்வி கேட்க போறாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த தேர்ட் ப்ரோமோல அவர் கேட்டார் பாருங்க கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு கேள்வி இல்லை 10 கேள்வி கூட கேட்கலாம். ஏன்னா போகியா அடுத்து போகி வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன், அடுத்து பொங்கலா இப்போ பாருங்க பொங்கலை வச்சு ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி புதுசாக கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் அந்த தேர்ட் ப்ரோமோல என்ன கேட்குறாருன்னா, இந்த போகியில் எதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு கெட்ட விஷயம் நடந்துருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்தணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த எண்ணங்களை அப்படின்ற மாதிரி சொல்றாரு கேட்கறாரு. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. முதல்ல ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓவர எக்ஸ்பிளேஷன் சார் என்னை பத்தி நானே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அதை முதல்ல நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்கம்மா நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சைடுல இருந்து சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தீபக் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா எனக்கு வந்து முன்கோவம் ரொம்ப அதிகமா வருது, அதை முதல்ல தூக்கி போட்டு கொளுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் ராணுவ கீழே விழுந்தப்ப அடிப்பட்டப்ப அவன் வந்து நடிக்கிறான்னு சொன்னேன், அந்த மெமரியை பார்த்தீங்கன்னா மொத்தமா அழிச்சிடணும், அதை வந்து எரிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து பச்சைக்கிளி இருக்காப்ல, பச்சைக்கிளி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவன், ஸோ அந்த கூச்சத்தை தூக்கி போட்டு கொளுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. என்ன புரியல கூச்சம் உங்களுக்கா சார், கூச்சமே இல்லாம சரியா சில விஷயங்களை பண்ணிட்டு இவங்க வந்து கூச்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாப்ல. எனிவேஸ் பச்சைக்கிளியோட தாட் அது. இதுக்கப்புறம் முத்துக்குமர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்ல கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், ஸோ அந்த கோவப்பட்டது வந்து கொஞ்சம் எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இல்லையே நீங்க எரிக்க வேண்டியது அது இல்லையே, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த கேப்டன்சி அந்த பதவி வந்து அந்த ஆணவத்தோட உச்சியில தானே போனீங்க, ஸோ அதை தானே தூக்கி போட்டு கொடுத்தணும், கோவத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாப்ல. என்னன்னா இவ்வளவு பேர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க, அவங்களெல்லாம் அடிக்காம முத்துக்குமர் மட்டும் ஏன் அடிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா பல பேர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது ஒருத்தர கேட்டுக்கிட்டே வந்திருப்பாரு, பெருசா கொஸ்டின் இருந்திருக்காது. அதே மாதிரி முத்துக்குமரை கேட்கும்போது, டேய் முத்து நீனா இது சும்மா விடல மாட்டேன்டா, வாடா நீனா 2 அடி வாங்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி முத்துவை ட்ரீட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எவன் பதில் சொல்றானோ அவங்ககிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்பாரு. ஸோ அதனால இந்த கேள்வி கேட்கறாருன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டை ஓட்டணும், சில பேர் மட்டும் தான் பதில் சொல்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு பதில் சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து பதில் சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி சில பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுவாங்க, மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கடந்து போக ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை வச்சு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து முத்துக்கிட்ட ஏன் கேட்குறாங்கன்னா, இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ முத்துக்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு அந்த பதில் வரும். ஸோ அந்த பதிலுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஓட்டணும்ல, அந்த மாதிரி தான் ஒப்பேத்துற மாதிரி எனக்கு என்ன தோணுது. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, என்கிட்ட கேட்டிங்கன்னா எதை போட்டு கொளுத்தணும் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டை தயவு செஞ்சு கொளுத்தி விட்டுருங்க, அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் நிறைய போய் சொல்லிட்டு இருக்காங்களே, அதை விட அதிகமான போய் யார் தெரியுமா சொல்லிட்டு இருக்கா, இந்த பிக் பாஸ் டீம் தான் ரொம்ப அதிகமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. விஜய் சேதுபதி சேர்த்துக்கலாம் அதில். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு போய் சொன்னாங்க என்ன தெரியுமா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னாங்க. ஆளு புதுசு, ஆமா ஹோஸ்ட்டை மாத்திட்டீங்க, கமல் சாரை தூக்கிட்டீங்க, விஜய் சேதுபதியை போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆளு புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டம் புதுசு சொன்னாங்களே, சோ புது ஆட்டம் தான் ஆரம்பிக்கும் போது ஏதோ புதுசா பண்றாங்க, நடுவுல ஒரு கோட போட்டாங்க, இந்த பக்கம் பாய்ஸ் இந்த பக்கம் கேர்ள்ஸ் அப்படின மாதிரி பிரிச்சாங்க அப்படினா நம்பணும். ஆனா அதுக்கு அப்புறம் அது வேலைக்கு ஆகலன்னு சொன்னோனே என்ன பண்ணாங்க, 50 நாள் கழிச்சு இந்த ஆட்டம்லாம் வேணாம் பழைய ஆட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்போ என்ன பண்றாங்க, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்றாங்க. எங்க ஆட்டம் புதுசு, ஆளு மட்டும் தான் புதுசு, ஆட்டம் பழசு அப்படின்னு மாத்தணும்ல. சோ அது போய் ஆளு புதுசு ஆட்டம் பழசு, ஆனா அவங்க டேக் என்ன வச்சாங்க, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு வச்சாங்க. எனிவேஸ் அது போய்யா. இதுக்கப்புறம் முக்கியமான போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் என்ன பண்ணார், லாஸ்ட் வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே என்ன பண்ணாரு, இந்த மாதிரி வீக்கெண்ட்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாரு. கடைசி வரைக்கும் அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரியல, அதுதான் நம்மளுக்கு வச்ச ட்விஸ்ட் போல. அதை வச்சு ஒரு வீக்கெண்ட் எபிசோட எவ்வளவு பயங்கரமா ஹைப் ஏத்த முடியுமோ பயங்கரமா ஹைப் ஏத்துனாங்களா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய போய். சோ இது வந்து பிக் பாஸ் செஞ்ச போய். இந்த போய்க்கு வந்து இப்போ வரைக்கும் கிளாரிட்டியே கொடுக்கல, நாங்க என்ன ட்விஸ்ட்னு சொன்னோம்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்கு அப்படி சொல்லுவாங்க, புலி வருதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வீக்ல சொன்ன பெரிய பொய். அது மட்டும் இல்லாம அந்த பொய்யினால பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த 8 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க மேலதான் இப்ப மொத்த குற்றச்சாட்டு. என்ன விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து 8 பேரும் எதுக்கு இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறீங்க, எதுக்கு வன்மத்தை கொட்டுறீங்க, வன்ம குடோன்களா இருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாருல. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துனது யாரு, பிக் பாஸ் டீம் தான். யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஆல்ரெடி எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள கொஞ்சம் காண்டு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நம்ம எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டோமே, இந்த மாதிரி ஒரு வாரத்தில் வந்துட்டோமே 2 வாரத்தில் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள விரக்தி காண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க 8 பேரை திருப்பி வீட்டுக்குள்ள கூடும்போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, கெஸ்ட்னு நினைச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட பிக் பாஸ் டீம் என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க கெஸ்ட் இல்ல நீங்க கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டர் என்னன்னா, உங்கள்ல இருந்து 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுவோம், அதாவது அங்கே ஆல்ரெடி இருக்க 2 பேரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக உங்க 2 பேரை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல. எங்க நடக்கலையே, நடக்கவும் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. நான் என்ன நினைச்சேன், ஆக்சுவலா வீக்கெண்ட் எபிசோட்ல அதை பண்ணுவாங்க நினைச்சேன். வீக்கெண்ட் எபிசோட்லயும் அதை பண்ணலனா அப்ப அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு போய் சொல்லி இவங்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. யோசிச்சுப்பாங்களா, அதை மட்டும் சொல்லி பயங்கரமா நம்ப வைக்கலாம், இந்த அளவுக்கு இவங்க எஃபெக்டிவா ஆடி இருப்பாங்களா. இப்ப விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு, வன்மத்தை கொட்டுறாங்கன்னு சொல்றாருல, அவன் எதுக்கு வன்மத்தை கொட்டணும், வேற வேலை இல்லையா அவனுக்கு. ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், நம்ம இருக்கோன்றது காமிச்சிக்கணும், நம்ம பொட்டன்ஷியலை போடணும், அப்படின்னா இங்க இருக்கணும் முதல்ல வெளியே எடுக்கணும், இங்க இருக்கிறவன பிரேக் பண்ணணும் அப்படின்றதுனா ஒரே கேம். சோ அந்த கேம் ஆடணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்னது, இந்த மாதிரி ஸ்வாப் பண்றோம், நீங்க ஒரு கண்டஸ்டன்ட், சோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ட்ரா
இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாத உருட்டு எல்லாம் உருட்டுனது யாரு? பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி இல்ல இந்த வீக்கெண்ட்ல தான் தெரிஞ்சுக்கோங்களேன். பிக் பாஸ் டீம் தான் இவ்வளோத்தையும் உருட்டுனது. பிக் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உருட்டினாரு. இந்த மாதிரி ஸ்பேட் பண்ண உள்ள கூப்பிட்டு பேசும்போது வெளி உலக இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான மேட்டர் இது இன்னொரு சான்ஸ், இது தயவு செஞ்சு இதை நம்புங்க, நீங்க நம்பி போய் ஆடுங்க, அப்பதான் விஜய் சேதுபதி வந்து உங்களை கொட்டுவாரு அப்படின்னு நம்ம சொல்லி அமிச்சாப்ல. அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபேட்மேனை போட்டு கொட்டுறாரு. அது அடுத்த வருஷம் வச்சுக்கோங்களேன். ஆனா எப்பேற்பட்ட பொய்ன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லி நீங்க உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதாவது பொய் சொல்லிட்டா போதும், அவங்க மேல பார்த்தீங்கன்னா ஏறுறது எப்படி பொய் சொல்லுவீங்க? அவனுங்க ஏதோ தீவிரவாதி மாதிரி இஷ்டத்துக்கு அவ்வளோ கார்னர் பண்ணி நிக்க வச்சு பேசுறது. ஆனா இவங்க பொய் சொல்றது எங்கேயுமே தெரியல. யோசிச்சு பாருங்க, பிக் பாஸ் டீம் இந்த சீசன்ல எப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ஏறணும், கண்டென்ட் வரணும்னா என்ன வேணா பொய் சொல்றது, எப்படி வேணா மேனிபுலேட் பண்றது. ஆக்சுவலா மேனிபுலேஷன் வந்து பயங்கரமா பண்றது யார் தெரியுமா? வெளியே நேற்று கூட சுனிதா சொன்னாங்களே, வெளியே வந்து ஒரு டீம் பண்ணிட்டு இருக்குன்னு, அதை விட பயங்கரமா பிக் பாஸ் டீம் தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு மக்கள்கிட்ட வந்து எப்படி சொல்லிடுறாங்கன்னா, அது வந்து எப்படி சொல்றது, அது ஒரு விஷயம் நடக்காத மாதிரி ஒரு விஷயம் மேனிபுலேட் பண்ணி மாத்தி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யோசிச்சு பாருங்க, இந்த 8 பேர் உள்ள வந்தோன்னா அந்த வீக்கே இப்படி ஹைப் ஆச்சு. 8 பேர் உள்ள வந்துட்டாங்க, 2 பேர் ஸ்வாப் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் பயங்கரமான மண்டைகள் எல்லாருக்கும் ஓடிட்டு இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் அதுக்கான விஷயம் என்னன்னே இது வரைக்கும் சொல்லல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் இன்னொரு 8 பேர் வராங்க. இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் இன்னொரு 8 பேர் இருக்காங்களா, அவங்களும் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களும் என்ட்ரி கொடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஆனந்தி ஆல்ரெடி ஹைப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போட்டு பொழப்பாங்க, வெளியே பயங்கரமாக என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா ஜெஃப்ரி இவங்க 2 பேர் உள்ள வந்தாங்கன்னா ஆர்னவுக்கும் இவனுக்கு 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு மாலை போறானுங்க. கண்டிப்பாக அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் இதை யோசிச்சிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் உள்ள வந்து ஆர்னவுக்கும் சத்யா ஜெஃப்ரி 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி WWE ஃபைட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் வருமா, ஸோ அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி போட்டுருவானுங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இவங்க இந்த அளவுக்கு நம்ப வச்சு எதுக்கு ஏமாத்துறீங்க நீங்க? ஸ்வாப் ஏன்னா ஸ்வாப் பண்ணி இருந்தா நேத்து 2 பேர் வெளியே எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அந்த 2 பேருக்கு பதிலா நேத்து ஸ்வாப் பண்ணிருக்கணும்ல. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல தான் என்ன சொன்னாங்க, 2 பேரை எடுத்துட்டு அதுக்கு பதிலா உங்க 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணவே இல்லையே. ரீப்ளேஸ் பண்ணியிருந்தா அதுதானே இன்னைக்கு ப்ரோமோ கண்டென்ட். ஸோ அதை வந்து சுத்தமா எப்படி சொல்லி மறக்கடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதனால தான் சொல்றேன், பிக் பாஸ் டீம் தான் இருக்கிறதுல அதிகமாக போய் சொல்லி உருட்டிக்கிட்டு சுத்துறது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுவும் அடுத்த 8 பேர் உள்ள இறக்கி அந்த 8 பேர் ஏமாத்தி என்னதான் பண்ண போறான்னு தெரியல. ஆனா வீக் இந்த லாஸ்ட் வீக் இருக்குல்ல, கண்டிப்பா சொல்றேன், இந்த அடுத்த வாரத்தில் பாருங்க எப்படி இருக்கும் வீடியோ. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ககைன்னு இருக்கும், மீன் மார்க்கெட் மாதிரி இருக்க போதுன்னு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மொத்த பேர் 24 பேரும் உள்ள போட்டு அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினாலே வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லி எப்பவும் போல நார்மலாக கொண்டு போகக்கூடாது, ஃபினாலே வீக்கும் கலவரமாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எப்பவுமே ஃபினாலே வீக் அதுக்கு முன்னாடி வீக்கில் எப்படி இருக்கும்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், அதாவது பெருசாக இருக்காது. வின்னர் யாருன்னு தெரிஞ்சிடும், ரன்னர் அப்போ யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னர் அப்போ தெரியுது, இருந்தாலும் எப்போ வேணா சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு நம்ம டவுட் இருக்குல்ல. ஸோ அந்த டவுட் என்ன பண்ணுறாங்க, கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் மாத்துறதுக்கு ஏதாவது ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் கேம் ஆனா அந்த கேம்ல ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், இப்போ கடைசி வீக்ல இந்த வீக்ல வந்து முத்துக்குமரன் ஆல்மோஸ்ட் டைட்டில் வின்னர் அப்படின்றது ஆப்வியஸா தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்ரலா சொல்றேன், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது டைட்டில் வின்னரை மேக்ஸிமம் டச் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, முந்தின வாரத்தில் கூட டைட்டில் வின்னரை போட்டு பொலன்னு பொழகிறாங்க. ஏன்னா நீ டைட்டில் அடிக்காம போ, எங்களுக்கு தேவை கண்டென்ட் தான், டிஆர்பி ஏறணும் அப்படின்றதுக்கோசம் நாங்க என்ன வேணா இறங்கி போய் சொல்லுவோம், யாரை வேணா போட்டு அடிப்போம், எப்போ வேணா பார்த்தீங்கன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வேலையை வந்து பிக் பாஸ் டீம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த விஜய் சேதுபதி கேட்டார் பார்த்தீங்கன்னா கேள்வி, இந்த போகி எதை போட்டு எரிக்கணும், பிக் பாஸ் வீட்டை தயவு செஞ்சு கொளுத்தி விடுறீங்களா, ஏன்டா அப்படி ஏமாத்துறீங்க? ஏன்னா மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்க போய் சொல்றது மட்டும் வச்சு சொல்ல அன்ஃபேராக சில விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. தீபக் எவிக்ஷன் இதெல்லாம் எப்படி தோணுது? தீபக் எவிக்ஷன்லாம் டோட்டலாக அன்ஃபேரான விஷயம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு, நீங்கள் ஓட்டு போகிறதுனால மட்டும் தான் வெளியே போகிறாங்க, மற்றபடிலாம் இவங்க வெளியே போகல, நம்புங்க, நீங்கள் ஓட்டு தான் இங்கே வேலைக்கு ஆகுது, இங்கே ஓட்டு தான் இங்கே வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்க. ஆக்சுவலாக வெளியில் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க இந்த ஓட்டிங் மிஷின் வச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பிக்கையில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிக் பாஸ் வீட்டு ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்புங்க, இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. எனிவேஸ் அவங்க அந்த அளவுக்கு நம்ப சொல்கிறாங்களே. ஆனால் என்ன மேட்டர்னா அவ்வளோ நம்பி எல்லாருமே ஹாட் ஸ்டாரில் போய் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு கடைசியில் ரிசல்ட் தான் வருது. நாங்க இந்த அளவுக்கு ஓட்டு போடுறோமே, தீபக் இவ்வளவு ஃபேவரட்ஸ் இருக்காங்களா, அப்படி இருக்கும் போதும் கடைசியில் எதுக்கு தீபக் எவிக்ட் ஆவறனா, ஹாட் ஸ்டார் ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இறங்கிட்டாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப போட்டு காமிங்க, யார் யார் எவ்வளவு ஓட்டு வாங்கலாம்னு எடுத்து காமிங்க அப்படின்னா அது எடுத்து காமிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இறங்கிட்டாங்க இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த போற போக்க பார்க்கும்போது கண்டிப்பா ஃபினாலே வீக்ல பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குமோ. ஏன்னா அப்பி என்ன சொல்லுவாங்க, நீங்க நினைச்சிருக்கீங்க அன்அஃபிஷியல் இவர் தான் டாப்னு, அஃபிஷியல் இவங்க தாங்க டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் ஓட்டிங்ல டாப், இவங்க தான் பாத்தீங்கன்னா வின்னர் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் கதறிட்டு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த போகிக்கு எதை போட்டு எரிச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.